பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்பதாக. தாமதித்தாலும் காத்திரு, தோ இட் லிங்கர் வெயிட் ஃபார் இட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் காத்திருக்குதல் என்பது வாழ்வின் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் ஏதாயிலும் ஒரு காரியத்திற்காக காத்திருப்பார்கள். சிலர் வேலைகளுக்காக காத்திருப்பார்கள், சிலர் வியாதிகளிலிருந்து நிரந்தர விடுதலைக்காய் காத்திருப்பார்கள், சிலர் கற்பத்தின் கனிகளுக்காக காத்திருப்பார்கள், சிலர் நல்ல திருமண வாழ்க்கைக்காய் காத்திருப்பார்கள், சிலர் தொழில்களில் முன்னேற்றத்திற்காய் காத்திருப்பார்கள், சிலர் ஊழியத்தில் அடைபட்டு போன வாசல்கள் திறக்கும்படிக்காக காத்திருப்பார்கள், சிலர் கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலைக்காக காத்திருப்பார்கள். ஒரு நாள் ஆபகுக் தீர்க்கதரிசி தேவனை பார்த்து அநேக கேள்விகளை கேட்டான். நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருப்பீர்? கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருப்பீர்? நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? தீமையை பார்க்காத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே? பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கல நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? இப்படி பல கேள்விகளை கேட்ட பின்பு நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்று கூறி காத்திருந்தார். அப்போது கர்த்தர், நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாய் எழுது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று அவனுக்கு வாக்கு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேக காரியங்களுக்காய் காத்திருந்ததன் நிமித்தம் உங்கள் எதிர்பார்ப்புகள் கைகூடி வராததினால் சோர்ந்து போய் பல கேள்விகளை கேட்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகிறார், தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்பதாக. நீங்கள் காத்திருக்கிற காரியத்திற்கு ஒரு நல்ல முடிவு துரிதமாய் வரப்போகிறது. தாவீது கூறினார், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்பதாக. அவனை போல கர்த்தருடைய விடுதலைக்காக பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களையும் துதித்து பாடும்படிக்கு கர்த்தர் செய்வார். இந்த புதிய மாதத்தில் உங்கள் காத்திருப்புகளை கர்த்தர் கைகூடி வர செய்து உங்களை மகிழ பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஒரு புதிய மாதத்தில் எங்கள் எல்லோரையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் பொறுமையாய் காத்திருந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் கைகூடி வர பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. என்னென்ன தரிசனங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரோ அவைகளெல்லாம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல காத்துருளும். ஒரு தீங்கும் அணுகாதபடி உம்முடைய இரத்தத்தினால் வேலியடைத்து பாதுகாப்பீராக. உம்முடைய கிருபைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்துருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.